புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 25 வரை. தியானத்தின் தலைப்பு: காட்டிக் கொடுப்போமா, சுட்டி காட்டுவோமா? அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 16. வாடகைக்காக வீடு தேடிய நமக்கு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயாரின் வீடு அமைந்தது. அவரும் தனக்கு கிறிஸ்தவர்களை மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி வீட்டை தந்துவிட்டார்கள். நாமும் சந்தோஷத்தோடு குடிப்போனோம். பின்னர்தான் அந்த அம்மாவின் அட்டகாசங்கள் தெரிந்தது. நாம் நமது ஆண்டவரை காட்டிக் கொடுக்க வந்தோமா, அந்த அம்மாவை குறை சொல்ல வந்தோமா என்று தடுமாறிவிட்டோம் என்றார் ஒரு சகோதரி. இயேசுவை நேசித்தவர்கள், அவரிடம் நன்மைகளை பெற்றவர்கள் என்று ஒரு பெரிய ஜனக்கூட்டம் எந்நேரமும் இயேசுவை சுற்றி இருந்தாலும், இயேசுவை சரிவர அடையாளம் காண கடினமாயிருந்தாலும், அவரை பிடிப்பதற்கு வழி தெரியாமல் காத்து கிடந்த பரிசேயர் வேத பாரகருக்கு உதவிக்கரம் நீட்டினான் இந்த யூதாஸ். அவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க முன்வந்தனர். அன்று முதற்கொண்டு அவரை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சீஷர்களோடு தமது கடைசி பஸ்காவை உண்ண உட்கார்ந்த போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்கிறார். இதை கேட்டு சீஷர்கள் குழப்பமடைந்த போதும், தான் செய்ய போவதை அறிந்திருந்த யூதாசும் ஒன்றும் அறியாதவன் போல நானோ என்கிறான். இயேசு நீ சொன்னபடியேதான் என்கிறார். எந்த மனுஷன் அவரை காட்டிக் கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ என்று கூட இயேசு சொன்னார். இந்த எச்சரிப்புகள் எதுவும் யூதாஸை அசைக்கவில்லை. அவன் உறுதியாயிருந்தான். அன்று யூதாஸ் இயேசுவை அழிப்பதற்காக முத்தம் என்ற அடையாளத்தினால் அவரை காட்டிக் கொடுத்தான். அதையே இன்று நாம் செய்யலாமா? மாறாக, இவரே என்னை ரட்சித்தவர் என்று நம்மையே சாட்சியாக வைத்து பிறருக்கு இயேசுவை சுட்டி காட்ட வேண்டாமா? தேவ பிள்ளையே, நாம் காட்டிக் கொடுக்கிறவர்கள் அல்ல, சுட்டி காட்டுகிறவர்கள். என்றாலும் அன்று அவன் சுய லாபத்திற்காக காட்டிக் கொடுத்தான். அதற்காக இன்று நமது சுய லாபத்திற்காக அவரை நாமும் சுட்டி காட்ட முடியுமா? அன்று யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை ஜனங்களுக்கு சுட்டி காட்டினாரே. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு காத்திருக்கிற நாம், இவரே இரட்சகர் என்று அவரையே அடையாளமாய் வைத்து இன்றைய மக்களுக்கு சுட்டி காட்டலாமே. இயேசுவின் 2ஆம் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. சீக்கிரமாய் அவரை பிறருக்கு அறிமுகம் செய்து வைப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இவரே இரட்சகர் என்று என் வாழ்வு இயேசுவை காட்டிக் கொடுக்கட்டும். அவரை சுட்டி காட்டுவதில் என்னில் உள்ள தடைகளை நீக்கி அருளும். ஆமேன்.